வாழ்க வளமுடன். சாரிங்க. ஓகே, என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் பேசிக்கா ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் பிளஸ் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், பிராணிக் ஹீலர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர், கிராஃபாலஜிஸ்ட். ஸோ இதை தவிர நிறைய விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர நம்ம கிட்டத்தட்ட 33 வகையான பயிற்சி வகுப்புகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கா ஒரு அட்வைசர், கோச், கவுன்சிலர், ஹீலர், தெரபிஸ்ட், ட்ரெயினர். நம்ம அக்குபஞ்சர், ஆகாஷிய ரெக்கார்ட் பார்த்து சொல்றது, பிஎல்ஆர் பார்க்கறது, சீட் தெரப்பி, சவுண்ட் ஹீலிங், வர்மா தெரப்பி, டிராயிங் தெரப்பி, டிஎன்ஏ ஹீலிங், டிவைன் ஹீலிங், காஸ்மிக் தெரப்பி, ரேக்கி, ஃப்ளவர் மெடிசன், இந்த மாதிரி பல விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் மற்றும் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டிடியூட், ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் நம்மளுக்கு. அதோட சர்டிபிகேட் இது. பிளஸ் எம்எஸ்சிமில நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ண இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் என்னன்னு கேட்டா, பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட். நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ், ஓகே, தேங்க்யூ. சரி, பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட். சரி, பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட்னா என்னது? முதல்ல பஞ்சபூதம்னா என்னது? அது என்ன இன்னர் அலைன்மெண்ட் தனியா வேற இருக்கு? சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப பாதிப்பாக இருக்கக்கூடிய, எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இப்படி இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னங்க? ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, அப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ். ஓகே, கொஞ்சம் க்ளூ கொடுக்கலாமா அதுக்கு? பாருங்க, மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், ஃபியர், ஓவர் திங்கிங், லேக் ஆஃப் டைரக்ஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர், ஒர்க், அப்படி லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். அதுல ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். வேலையின்மை ஐயா. வேலை. ஓகே, சரி. இதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த இஷ்யூவாக வேணாலும் இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், வேலை, ஹெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபியர், எது வேணாலும் இருக்கட்டும், இதற்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்னவாக இருக்கலாம்? என்னங்க? கர்மா. சூப்பரா சொன்னீங்க. கர்மான்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அருமையான விஷயம். கர்மா. அப்புறம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. என்னவா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு காரணம்? என்னவாக இருக்கலாம்? நெகட்டிவ் திங்கிங், அறியாமை, பஞ்சபூதங்கள் ஏற்ற இறக்கங்கள், மனப்பக்குவப்படல, பஞ்சபூதங்களோட ஏற்ற இறக்கங்கள். நாம தான் சார். மொத்தமா பார்த்தா நம்ம தாங்க, வேற யாரும் கிடையாதுங்க. ஆழ்மன பதிவுகள். ஓகே, இதுல எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். சரி, இப்படி பார்ப்போமா? கொஞ்சம் மாத்தி பார்ப்போமா? இது மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கா நமக்கு? இதுதான் காரணமாக இருக்கலாமா? Yes. This may be the basic reason why we are suffering, but there may be other issues also. Yes, correct. அப்புறம் சரி, இப்ப வேற கோணத்துல பார்க்கலாம். நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ட்ரெஸ், டென்ஷன்,
இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதற்கான பெரிய பெரிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் எனக்கு சரியில்லைங்க, என்னோட ராசி சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, என்னோட விதி இப்படிதான், என்னோட தலையெழுத்து இப்படிதான், இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? எல்லாருமே ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா காரணத்தை எல்லாம் நம்ம எங்க பார்த்துட்டு கேட்டா வெளியில பார்த்துட்டு இருக்கோம். கிரகங்களோட அமைப்பு அது இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி நீங்க சொன்ன மாதிரி கர்மாவும் இருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா சரி பண்றதுக்கான வழிகள் நமக்கு இருக்கான்னு கேட்டா, நம்ம சரி பண்ணிக்கிறோமான்னு கேட்டா பல பரிகாரங்கள் செய்யறோம், கோயிலுக்கு போறோம், என்னென்னமோ பண்றோம். இருந்தாலும் சரி பண்றோம்னு கேட்டா பெருசா அந்த அளவுக்கு ஒன்றும் உண்மையை சொல்ல போனா சரியாகல. இப்ப யாருக்கும் கோயில் போகாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். எல்லாரும் கோயில் போறோம், பரிகாரம் பண்றோம், எல்லாமே பண்றோம். இருந்தாலும் வாழ்க்கையில சரியாயிடுச்சான்னு கேட்டா ஏன் சரியாகல என்ன உங்களுக்கு? இப்ப ஒரு பரிகாரம் பண்ணா பெட்டர் ஆகுது லைஃப், நிச்சயமா பெட்டர் ஆகுது. ஒரு கோயில் போயிட்டு தான் நிச்சயமா வாழ்க்கை பெட்டர் ஆகுது. There is no change in the cell level. It is having the old patterns. ஓகே, இன்னும் ஓல்டு பேட்டர்ன்லயே நம்ம இருக்கிறோம், நியூ பேட்டர்னுக்கு வரல. ஆக்சுவலான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம தேட மாட்டோங்கிறோம், பட் ஆனா சொல்யூஷன் தேடிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேப்ல தண்ணி ஒழுகுது, பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டேப்ல தண்ணி ஒழுகுது. அப்ப நம்ம என்ன பண்ணா டேப்பை மாத்துறதுக்கு பதிலா இல்ல அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனுக்கு பதிலா துணியை கட்டி வைக்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்ப லைஃப் சேஞ்ச் ஆகுது. பார்த்தா தண்ணி ஒழுகு கம்மியா இருக்கு, வாழ்க்கையில ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்லாமலாம் போகல. அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலா இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்துல இந்த உலகமே, இந்த உலகன்றதை விட பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சமே எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா பஞ்சபூதங்கள்ல தான் இருக்கு. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள்ல தான் இருக்கு. சரிங்களா? இந்த 5 பூதத்தை வளர்க்கறது, பாதுகாக்கிறது எல்லாமே நமது உயிர் சக்தி, சக்தி, இறை சக்தி இருந்தாலும் இந்த 5 பூதங்களுடைய இம்பேலன்ஸ் தான் நமக்கு வாழ்க்கையில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப மணி, பணம், பொருளாதாரம், நமக்கு வாழ்க்கையில பயமா இருக்கு, என்னன்னே தெரியலங்க, வாழ்க்கையே பயமா இருக்குங்க, அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு பயம், ஃபியர், எதை பார்த்தாலும் பயம். ஏன் பயப்படுறோம்னு தெரியல, இல்ல இதுக்குதான் பயப்படுறோம்னு தெரிஞ்ச பயப்படுறோம். வாழ்க்கையில ஸ்டெபிலிட்டி இல்ல, இதைத்தான் பண்ணணும்னு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல வாழ்க்கையில. இதற்கெல்லாம் என்னன்னு காரணம்னு கேட்டா எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் சக்தி நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கிறது. என்ன கூட அப்படி எழுதிக்கோங்க. பயம், மணியோட ஸ்டெபிலிட்டி, வாழ்க்கையில வெறுப்பா இருக்குது, வாழணும் பிடிக்கவே மாட்டேங்குது, ஏண்டா பண்ணணும் இருக்குது, அப்படிதான் இருக்கு. அப்படின்னாலே உங்களுக்கு நிலமோட நிலம் இம்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். நிலம் சக்தி போக போக பார்ப்போம் இன்னும். சரி, அடுத்தது ரொம்ப எமோஷன் பெயின், ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ், பிரச்சனைகள், மனசுல பிரச்சனைகள், குழப்பங்கள், மனசுல குழப்பங்கள், என்ன நடக்குதுன்னே தெரியல வாழ்க்கையில, ஏன் இப்படி இருக்கணும்னு தெரியல, வாழ்க்கை இப்படிதான் இருக்குமான்னு கன்ஃபார்மா தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இது குழப்பங்களுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் சக்தி. எழுதிக்கிறீங்களா எல்லாருமே? தேவைப்படுறவங்க எழுதிக்கோங்க, நீர் சக்தி. சரி, இப்ப நீங்க ரொம்ப டவுனா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க இன்னும் கொஞ்சம் சூப்பரா வருவீங்க? யாராவது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, உங்களால முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணா ஓகே. மோட்டிவேஷன் யார் பண்ணாலும் ஒன்னாக மாட்டோம். அடப்பாங்க, என் லைஃப் பத்தி எனக்கு தெரியாது, நீங்க இஷ்டத்துக்கு வாயத்தாருன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, என் லைஃப் பத்தி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நமக்கு கான்பிடென்ட் இல்ல. மோட்டிவேஷன் பண்ணாலும் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்க மாட்டோங்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம், நம்மளால முடியலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு நெருப்பு சக்தி இம்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு சக்தி நமக்கு இம்பேலன்ஸா இருக்கு. சரிங்களா? யாராவது ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓவர் திங்கிங்னா என்னன்னு கேட்டா தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் இருந்தா பரவாயில்ல, அது 4 நாளைக்கு அதையே வச்சு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மறுபடியும் அதே யோசனை இருக்குது, என்னடாது. அதுக்கு சொல்யூஷன் தேட மாட்டோம். அதாவது ப்ராப்ளத்தை தேடி கண்டுபிடிச்சு சொல்யூஷன் தேடினா கூட பரவாயில்ல, இதுதான் காரணம், சரி இதை சரி பண்ணிக்கலாம் சொல்லி சொல்யூஷன் தேடினா கூட பரவாயில்ல, சொல்யூஷன் தேடுறது இல்ல, ப்ராப்ளத்தை மட்டும் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை மட்டும் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? எஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. உங்களுக்கு என்னன்னு பார்த்தா ஏர், காற்றின் சக்தி இம்பேலன்ஸாக இருக்குது. சரிங்களா? சரி, எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல யாராவது இருக்கீங்களா? ஒரு குழப்ப நிலை, இதை பண்ணலாமா, லவ் பண்ணலாமா வேண்டாமா, காலேஜ் போலாமா வேண்டாமா, வேலைக்கு போலாமா வேண்டாமா, இந்த ஆபீஸ் போலாமா அந்த ஆபீஸ் போலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா அந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா யாராவது? எஸ், அந்த மாதிரி குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ஆகாய சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியல, பர்பஸ் என்னன்னு புரியல, இதற்கு காரணம் கிட்ட ஆகாய சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உடம்பு மட்டும் கிடையாது. உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கு, நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு. உடம்புல நிலம்னு பார்த்தா மசில், சதை, தசை, எலும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இதே பாத்தீங்கன்னா பூமியில மண் பாத்தீங்கன்னா நிறைய வகையான மண் இருக்கு. களிமண் இருக்கு, செம்மண் இருக்கு, பாறை இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கான பாறை இருக்கு, ரொம்ப லைட்டா டச் பண்ண உடையக்கூடிய பாறைகள் இருக்கு, மணல் இருக்கு, நிறைய வகையான மண் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. நம்ம உடம்புலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பு இருக்கு, கொஞ்சம் போலான எலும்பு இருக்கு. நம்ம உடம்புலயும் தசை, சதை, மசில்ஸ், பிளஷ் இந்த மாதிரி பல விதமா இருக்கு. அப்ப மண் இருக்கு, நம்ம உடம்புலயும் இருக்கு, அது மண்ணா இருக்கு பூமியில, இங்கேயும் பூமி நம்ம உடம்புலயும் மண் இருக்கு. நிலம், நீர் இருக்கான்னு கேட்டா எஸ், நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, சொலைவா இருக்கு, சுக்கிலம், சுரோனிதம் இதெல்லாம் இருக்கு. இதை தவிர நம்ம உள்ளுக்குள்ள ஹார்மோன்ஸ் நிறைய சுரப்பிகள் இருக்கு. இதெல்லாமே எதுன்னு கேட்டா நீர் சக்தி. ஓகே, நிலம், நீர் இருக்கு. காற்று இருக்கா உடம்புல? எஸ், நம்ம சுவாசம் எடுத்துக்கிறோம், காற்று இருக்கு. நிலம், நீர், நெருப்பு இருக்கா உடம்புல? ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, எப்பயுமே ஒரு சூடு இருக்கு. எவ்வளவுங்க சூடு? உடம்போட டெம்பரேச்சர் எவ்வளவுங்க? 98.5 எவ்வளவுங்க? தெர்மோமீட்டர்ல செக் பண்ணுவோமே, 98.4, 98.5, 98.9, 99, 100 ஏதாவது? நம்ம உடம்போட டெம்பரேச்சர் தான் கேட்கிறேன். 98.4. சூப்பர் மேடம், அந்த டெம்பரேச்சர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்னிக்குன்னு தனியா ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, லிவருக்குன்னு தனியா டெம்பரேச்சர் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியான டெம்பரேச்சர் இருந்தாலும் மொத்த உடம்புக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று இருக்கு. ஆகாயம் இருக்கா? ஆகாயம் எங்கெங்க இருக்கு நம்ம உடம்புல? நம்ம உடம்புல ஆகாய சக்தி எங்க இருக்கு? சரி, ஆகாயம் என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். வெளிமண்டலம். வளிமண்டலம். ஓகே, சஹஸ்ராத்துல இருக்கு. வெற்றிடம் சார். வெற்றிடம். சூப்பரா சொன்னீங்க, வெற்றிடம். உயிர் சக்தி. உயிர் சக்தி. சூப்பரா சொன்னீங்க, வெற்றிடம் அப்படின்னு சொன்னீங்க. சரிங்களா? வெற்றிடம் நம்ம உடம்புல எங்க இருக்கு? அதுக்குன்னு மண்டக்குள்ள இருக்குன்னு சொல்லாதீங்க, காலியா தான் இருக்கு மண்டுன்னு சொல்லாதீங்க. வேற எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆகாயம்ங்கிறது நம்ம இப்போ சரி ஓகே, உடம்புக்குள்ள விட்டுருங்க, உடம்புக்கு வெளியில எங்க இருக்கு ஆகாயம் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, இங்க இருந்து எங்க இருக்கு ஆகாயம்? நம்ம சுற்றி எல்லாமே வெற்றிடம் தான். சூப்பரா சொன்னீங்க, நம்ம சுத்தி இருக்கிற இடமே வெற்றிடம் தான். நம்ம சுத்தி வெற்றிடம் இருக்கிறதுனால தான் நம்மளால மூவ் பண்றோம், நம்ம இங்க இருந்து நகர்றோம். இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை 4 செவுரு வாங்குறீங்களா
இல்ல 4 செவத்துக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வாங்குறோமா? காத்து இருக்கு, வெப்பம் இருக்கு, அது எப்படி வெற்றிடமாகும்? காத்து இருக்கு, கரெக்டா சொன்னீங்க சார். காத்தும் இருக்கு, வெப்பமும் இருக்கு, அது எப்படி வெற்றிடமாகும்? வெற்றிடம்னா ஒண்ணுமே இல்லாது தானே. இப்ப சாலிடா, இப்ப நம்ம உடம்புல நிலம்னு சொன்னீங்க, சாலிடா இருக்கு. நீர் செமி சாலிட்னு வச்சுக்கோமே, நம்ம தொட்டு பார்க்க முடியும், நம்ம கையில எடுத்தா வரும். ஆனா காற்றை நம்மளால கையில பிடிக்க முடியுமா? நெருப்பை கையில பிடிக்க முடியுமா? அனல், நெருப்புங்கிறது தீன்றதை விட நெருப்பு அனல்னு வச்சுக்கோங்க. அனல் நம்மளால கையில பிடிக்க முடியுமா? இது ரெண்டுமே உணரக்கூடியது. நிலமும் நீரும் தொட்டு பார்க்கக்கூடியது. ஆனா காற்றும் நெருப்பும் உணரக்கூடியது. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, இன்னொரு ரூம்ல கண்ணாடி வழியா அந்த ரூம்ல பாக்குறீங்க. அந்த ரூம்ல காத்து இருக்கு, நல்ல ஏசியில சில்லுன்னு இருக்கு அப்படின்றத உங்களால எப்படி நீங்க சொல்ல முடியும்? பார்த்து சொல்ல முடியாது. இப்ப ரெண்டு காத்துங்கிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஏசியில இருக்கு. ஏசி ரூமா போட்டிருக்கோம், நல்ல சில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியிருந்து பார்த்தா நமக்கு தெரியுமா? கண்ணாடி வழி அந்த ரூம்ல இந்த ரூம் பாக்குறோம், தெரியுமா? தெரியாது. ஆனா உள்ள வந்த பிறகு உணரத்தான் முடியும். ஆமாப்பா, ரூம்ல சில்லுன்னு இருக்குப்பா, காத்து சில்லுன்னு இருக்குப்பா. அப்ப சில்லுன்னு இருக்கிறது டெம்பரேச்சர், காத்து சில்லுன்னு இருக்கிறது காற்று. இது ரெண்டுமே நம்மளால உணர்ந்துதான் பார்க்க முடியுமோ தவிர கையில பிடிக்க முடியாது. சரி, அந்த காத்து தெரியாத நிறைய கிருமிகள் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு. எஸ், கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் இருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்கு. அது எல்லாமே எதுல இருக்குன்னு கேட்டா ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கிறது. ஒரு காத்து மூவ் ஆகணும்னாலும் சரி, ஒரு காத்தோட மாலிகுலுக்கும் இன்னொரு காத்தோட மாலிகுலுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கும், எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அப்பதான் காற்று மூவ் ஆக முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரு ஸ்கின் இருக்கு பாருங்க, தோல் இருக்கு பாருங்க, மேல கையில தோல் இருக்குங்களா? தோல் ஸ்கின் சுருங்கி விரியக்கூடிய தன்மை உண்டு. சரிங்களா? அப்ப சுருங்கி விரியுது, ஸ்கின் சுருங்கி விரியுது அப்படின்னாலே ஒரு ஸ்கின் செல்லுக்கும் இன்னொரு ஸ்கின்னோட செல்லுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பிளட் செல்லுக்கும் இன்னொரு பிளட் செல்லுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. அப்ப பிளட்டும் போயிட்டே இருக்கு, ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், சக்தி ஓட்டம், இந்த மாதிரி பல வகையான ஓட்டங்கள் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப எப்பயுமே ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. கேப்பே இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த செல் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எலும்பு. இப்ப ஸ்கின்ல ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் நடுவில் கேப் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதனால மூவ் ஆகுது. நம்ம இப்படி சுருக்குது, விரியுது. புரியுதுங்களா? சரிங்களா? அப்ப ஸ்பேஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. ஒரு அணுவியும் இன்னொரு அணுவியும் ஸ்ட்ராங்கா பிணைச்சு இருக்கிறது அந்த வெற்றிடம் தான். ஸ்ட்ராங்கா பிணைச்சு இருக்குது, நடுவுல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வெற்றிடம், அந்த பிணைப்பு. எஸ், கரெக்ட் சார். சரிங்களா? சூப்பரா சொன்னீங்க சார். அப்ப நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால தான் இருக்கிறது. இப்ப நார்மலா பஞ்சபூதங்களோட இம்பேலன்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம்னு சொல்றாங்க. யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா, நம்ம நார்மலா எல்லாத்தையும் சொல்றோம். பண்டைய காலத்துல யோக சாஸ்திரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 5 பஞ்சபூதங்களோட கலவைகள் தான் நம்ம உடம்பு, மனம், உணர்ச்சி, வாழ்க்கை பாதையாக இருக்கிறது. நம்ம உடம்பு எதனால இருக்கு? இந்த பஞ்சபூதங்கள். நம்ம மனசு அப்படின்னா அது எப்படிங்க மனசு போய் பஞ்சபூதங்களுக்கு எப்படிங்க சம்பந்தம் கேக்குறீங்களா? எல்லாமே பஞ்சபூதங்கள் கலவைதான். இந்த உடம்புல நிலமும் நீரும் அதிகமாக இருக்குது, நெருப்பு, காற்று பார்க்க முடியாம இருக்கு, ஆகாயமும் இருக்கு. மனசுங்கிறது காற்று தன்மை அதிகமாக இருக்கிறது.
அதுலயே நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் இருக்குது. அதுல காற்றுத்தன்மை அதிகமாக இருக்கு. இந்த உடம்புல எப்படி நிலம் சக்தி அதிகமாக இருக்கோ, மனசுல வேற ஒரு பஞ்சபூதம் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம இந்த மனசுன்ற விஷயத்த பார்க்க முடியல. எப்படி காத்த பார்க்க முடியாதோ அதே மாதிரி மனசையும் பார்க்க முடியல. யார் யாருக்கெல்லாம் மனசு இருக்கு? என்னங்க யார் யாருக்கெல்லாம் மனசு இருக்குன்னு எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? எஸ், நல்லது. அது எடுத்து காமிங்க பார்க்கலாம். மனசு எடுத்து கொஞ்சம் காமிங்க. பார்க்க முடியாது, நம்மளாலே பார்க்க, என் மனசு என்னாலே பார்க்க முடியல, அது எப்படி எடுத்து காமிக்கிறது? எஸ், சரிங்களா? அப்ப மனசுங்கிறது நம்ம இருக்கு, அதை உணரத்தான் முடிகிறது. மனசு சந்தோஷமா இருக்குன்னா நம்ம முகம் அப்படி சிரிப்பா இருக்குது. மனசு கவலையா இருக்குன்னா அது கவலையா இருக்கு. ஏதோ டென்ஷன்ல இருக்குன்னா கண்ணுல தண்ணி வருது, ஏதோ நடக்குது. அப்ப மனசு பண்ற வேலைதான் உணர்ச்சிகள். இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, அழுகுறது, சோகமா இருக்கிறது எல்லாமே உணர்ச்சியா மனமா? மனதின் வெளிப்பாடு ஒரு விதமா இருக்குது, அதுதான் உணர்ச்சிகள். இதெல்லாம் சேர்ந்தா நமக்கு பஞ்சபூதங்கள் சேர்ந்தா நம்ம வாழ்க்கையை பாதையாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப நிலம், ஒரு பஞ்சபூதத்தை பத்தி பார்க்கலாமா? சரி, இப்ப நிலம் அப்படின்னு ஒரு பஞ்சபூதம் இருக்குதுங்களா? இந்த நிலம்ன்ற பஞ்சபூதம் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா பயம்ங்கிறது அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில ஏன்டா இப்படி இருக்கும்னு தெரியாது, பயம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பினான்சியல் இன்செக்யூரிட்டி, பொருளாதார தடைகள். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது, பணம் நிக்க மாட்டேங்குது, செலவாயிட்டே இருக்குது. நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், வாழ்க்கையில முன்னேறணும்னு ட்ரை பண்றேன், பணம் சம்பாதி ட்ரை பண்றேன், ஆனா பெருசா பணம் கிடைக்க மாட்டேங்குது. பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்ல, லேக் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்ல. நம்மளுடைய இப்ப உங்களை பத்தி கேட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அப்பப்ப கிடைக்கிற பிசினஸ் அப்பப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டி இல்ல, வாழ்க்கையில ஒரு நிலைத்த தன்மை இல்லை. பினான்சியல் இன்செக்யூரிட்டி, பயம், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாலே நிலம்ன்றது நிலம்ன்ற பஞ்சபூதம் நம்ம உடம்புல சரியில்லைன்னு அர்த்தம். யாருக்காவது பயம் இருக்குங்களா வாழ்க்கையில? ஃபியூச்சரை பத்தியோ, நம்ம எலிய பார்த்து பயப்படுறோம், பாம்பை பார்த்து பயப்படுறோம்ன்றது வேற. ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு தெரியலையே, அடுத்தது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தெரியலையேப்பா. தெரியலையேன்னு சொல்றது வேற, பயப்படுறது வேற. அப்ப நீங்க சரி பண்ண வேண்டியது நிலம்ன்ற சக்தி சரி பண்ணணும். சரி, இன்னொரு விஷயம் கத்துக்கலாம். இப்ப நான் வீடியோல தெரியுறேன்னா இல்லையா? இப்ப தெரியறேன்னா பாருங்க. தெரியுங்க சார். எஸ், இப்ப தெரியறேன்னா இப்ப தெரியுமா சார்? இது 5 விரல் இருக்கு பாருங்க. இந்த 5 விரலுமே பஞ்சபூதங்கள். சுண்டு விரல் நீர், எழுதிக்கோங்க. சுண்டு விரல் நீர். மோதிர விரல் நிலம். நடுவிரல் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. நடுவிரல் ஆகாயம். சரிங்களா? இது ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல்ங்கிறது காற்று. நல்ல ஞாபகம் வந்துச்சு. கட்டை விரல் நெருப்பு. சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. சரிங்களா? இப்ப நிலம் நம்ம உடம்புல இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா இந்த கட்டை விரல் நுனியும் நிலம்ங்கிறது எதுங்க? எது விரல்? ரிங் ஃபிங்கர். இந்த ரெண்டுத்தோட நுனியும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு நுனியும் சேர்த்து வச்சுக்கோங்க.
மற்ற விரல்லாம் மற்ற 3 விரல் ஓப்பன்ல வச்சுக்கோங்க. இது தினமுமே காலையில ஒரு 15 நிமிஷம் செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா உங்களுக்கு பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி, லேக் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, பினான்சியல் கொஞ்சம் பொருளாதாரம் நான் கொடுத்துருக்க கடன் திரும்பி வரமாட்டேங்குது, நான் யாருக்கோ ஒருத்தர் கடன் கொடுக்கணும், எனக்கு பொருளாதாரம் வந்து சேர மாட்டேங்குது, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிசினஸ் பெரிய ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, வேலைக்கு போற சம்பளம் சரியா வர மாட்டேங்குது. இந்த மாதிரி யார் யாருக்கும் ப்ராப்ளம் இருக்குதோ, லைஃப் பத்தி பயமா இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, வாழ்க்கை அடுத்து என்ன பண்ண போறதுன்னு தெரியல, இந்த மாதிரி யாருக்கும் இருக்குதோ அவங்களுக்கு நிலம் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த முத்திரை 2 கையிலும் செய்யணும். மினிமம் 15 நிமிஷம் செய்யணும், தினமுமே செய்யணும், தொடர்ந்து 48 நாள் செய்யணும். 48 நாளுக்கு மேல தொடர்ந்து செய்யக்கூடாது. இது மருந்து. மருந்து அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க, என்ன பழமொழி சொல்லுவாங்க மருந்துக்கு? விருந்த மருந்து 3 நாள் சொல்லுவாங்க. அது அந்த மருந்து எடுத்து உள்ளுக்கல்வி எடுத்துக்க மருந்து. இது எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய மருந்துன்றதால தொடர்ந்து 48 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல தொடர்ந்து செய்யக்கூடாது. இந்த 48 நாளுக்குள்ளேயே நம்ம உடம்புல வந்து நிலம் சக்தி தத்துவம் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் நம்ம 48 நாள் தொடர்ந்து செய்வது சரியாகிவிடும். இருந்தாலும் அடுத்தது கொஞ்சம் ஒரு 10 days கூட அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு, நிலம் வந்து பேலன்ஸ் ஆகிறது கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வரும், ஆனா சரியாகும். சரிங்களா? இது தொடர்ந்து செய்யணும். நான் வந்து வேலை செய்யும் போது செய்யறேன், இல்ல டிவி பார்க்கும்போது செய்யறேன், நான் மொபைல் பேசிட்டு செய்யறேன், புக்கு படிச்சுட்டு செய்யறேன், அந்த மாதிரி எந்த இதுவும் செய்யக்கூடாது. இந்த முத்திரையை வைக்கிறோம், உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுட்டு தொடமையில உட்காந்துக்கணும், முதுகு தண்டு கழுத்து தலைமுறை நேர்பட்டு வச்சுட்டு அமைதியா கண்ணு மூடி உட்காந்து நம்ம கவனம் வந்து எந்த 2 விரல் நுண்ணியை சேர்த்து வைக்கிறோம் அந்த நுண்ணியில மட்டும்தான் இருக்கணும், அமைதியா இருக்கணும். நுண்ணியில எப்படி இருக்கணும்? டச் பண்ணி இருக்கணும், அழுத்தி இருக்கக்கூடாது. இப்படி அழுத்திட்டு பிரிக்க முடியாதவங்கலாம் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கா டச் பண்ணாடு அப்படி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி 2 விரல் வச்சுட்டு அப்படியே அமைதியா உட்காந்து உடம்புல வந்து நிலம் சக்தி பேலன்ஸ் ஆகும். இப்ப நிலம் சக்தி சரியில்லைன்னா இந்த ஃபியர், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்க, இன்செக்யூரிட்டி, லேக் ஆஃப் ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு. சக்கரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இப்ப பேசிக்கா நான் சொல்றது, அப்ப நிலம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, எமோஷனல் ஸ்விங்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூ இருக்கு, அட்டாச்மெண்ட் பெயின் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இருக்கு? எஸ். அப்ப எமோஷனல் ப்ராப்ளமா இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்போதாலும் ஒரு பிரச்சனையே இருக்கு, ஒரு ஒத்துமை இருக்க மாட்டேங்குது, சண்டை நடந்துகிட்டே ஒருத்தனும் 2 பேருக்கு இல்ல. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லலைங்க, எல்லாருக்குமே, பசங்க அப்பா அம்மா கூட, அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட, எல்லாருக்கூடயுமே ஒரு அட்டாச்மெண்ட் பெயின். அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஏற்கனவே நடந்த விஷயங்கள கூட இருக்கலாம், லைஃப்ல அதை மிஸ் பண்ணிட்டப்பா, இதை மிஸ் பண்ணிட்டப்பா. ஏன்னு கேட்டா நீரின் இம்பேலன்ஸ், உடம்புல நீர், அதனால நீருக்கும் அதுக்கான சம்பந்தம் கேட்டா நீருங்கிறது மனோக்காரகன், மனசு சம்பந்தப்பட்டது, நிலவு. அப்ப எமோஷனல் இம்பேலன்ஸா இருக்கு, எமோஷனல் ஸ்விங்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூ இருக்குனாலே நீருக்கு எந்த விரலுங்க? சுண்டு விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 விரலையும், மத்த 3 விரலும் சேர்த்து வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கடை மேல வச்சு நேரம் நின்று உட்காந்துக்கோங்க, கண்ணை முடிக்கிட்டு வேற எதுவுமே பண்ண வேணாம், கவனம் இங்க வச்சுக்கோங்க. அப்படியே கவனத்துல கை இங்க விரல் வச்சுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாள் சரிங்களா? தொடர்ந்து 48 நாள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த முத்திரை வந்து தொடர்ந்து 48 நாள் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எமோஷனல் இம்பேலன்ஸா இருக்கிறது, எமோஷனல் ஸ்விங் ஆகுறது, மனநிலை பாதிப்பு இருக்கிறது எல்லாமே சரியாகும். முடிஞ்ச அளவு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சார். பிரம்ம முகூர்த்தம்னா சூரியன் உதயம் வர்றதுக்கு முன்னாடி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. மினிமம் 15 நிமிஷம் செய்யணும், மேக்சிமம் 20 நிமிஷம் செய்யலாம், தொடர்ந்து 48 நிமிஷம் செய்யணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்ப
இப்ப நிலம் உடம்புல சரியில்லை என்னன்னு பார்த்திருக்கோம், நீர் சரியில்லை என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது நெருப்பு சக்தி. நெருப்பு சக்தி இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா கோவம் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு இம்பேலன்ஸ், ஒண்ணு அதிகமா இருக்க கம்மியா இருக்கின்றது நீங்க இல்லைங்க, கோவம் வந்துகிட்டே இருக்கும். ஷார்ட் டெம்பர், டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம இதுல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, பஞ்சபூதங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பஞ்சபூதத்துக்கும் நம்ம மனசுக்குமே சம்பந்தம் இருக்கு. கோவங்கிற எங்க இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடியது. டக்கு டக்குன்னு கோவம், ஒரு ஷார்ட் டெம்பர், ஒருத்தவங்களை பேச விட மாட்டாங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வரேன், இன்னைக்கு காலையில அந்த கோயில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க என்ன, அந்த கோயில் தானே நீ போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த கோயில் தெரிஞ்சு இதுப்பா நான் அந்த கோயில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியும். போய் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன், பூஜையை பண்ண மாட்டேன், அர்ச்சனை பண்ண மாட்டேன், யாரும் திரும்பி வந்திருப்பேன். இல்லப்பா நான் நீங்க அர்ச்சனை நீ பண்ணிருக்கோன்னு எனக்கு தெரியும் இல்ல. நம்மள பேசவே விட மாட்டாங்க. நம்மளை பத்தி ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ இப்படித்தான், நான் அப்படி இல்ல, நீ அப்படித்தான் சொல்லி நம்மள கோவப்படுத்துவாங்க. அவங்க ஈகோன்னு என்ன சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஈகோ என்றால் என்ன? சரி, ஈகோ அப்ரிவேஷன் சொல்றது. நான் சொல்றது ஈகோ அப்ரிவேஷன் சொல்லுங்க யாராவது. ஈகோ அப்படின்னா எண்டிங் காட் அவுட். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளியில கொண்டு போறது. இறைத்தன்மையில் வெளில பிரச்சனை ஆகும். கடவுள் பாதி மிருகம் பாதி இருந்த நம்ம கடவுள் தன்மை வெளில அனுப்பி மிருகம் முழுதும் ஆகிவிடுவோம். ஈகோல இருக்கிறது நான் செஞ்சா நான்ற அகந்தையோட இருக்கிறது. நான்கிறது சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, அகந்தையோட இருப்பது நான். சரிங்களா? அதே மாதிரி உடம்புலன்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் இஷ்யூ இருக்கும், செரிமானம் சரி இருக்காது, டைஜஷன் இஷ்யூ இருக்கும். அப்ப மனசுலயும் சரி கோபம் வருது, ஈகோ நான்ற அகங்காரம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அகங்காரத்தோட இருக்கிறது, உடம்புல டைஜஷன் இஷ்யூ இருக்கிறது. இதுல என்னன்னு கேட்டா நெருப்பின் சக்தி இம்பேலன்ஸ். நெருப்புக்கு கட்டை விரல். சரிங்களா? தம்ஸ் அப் பாருங்க, தம்ஸ் அப் ஹை அப்படி சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி தம்ஸ் அப் 2 கையிலயும் வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க தோட மேல வச்சுக்கிட்டு நேரா நிமிர்ந்து உட்காந்துருவோம். இப்படி தம்ஸ் அப் கட்டை மேல் நோக்கி இருக்கணும். வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துருக்கணும். எல்லா முத்திரையும் கண்ணை மூடி உட்காந்து, கண்ணை மூடி கட்டைகள் நுனி, இதுக்கு கட்டைகள் எதையும் டச் பண்ணல, நுனியை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கணும். அப்படியே கண்ணை மூடி உட்காந்துரும். இப்ப செய்யும் தொடர்ந்து 40 நாள் இப்படி செய்யும் போது நெருப்பின் சக்தி பேலன்ஸ் ஆகும். உடம்புல நெருப்பு சக்தி பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது காற்று அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆங்ஸைட்டி என்னதுங்க? பதட்டத்தோட இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் பதட்டம், டென்ஷன் ஆயிருது, பதட்டத்தோட இருக்கிறது. அப்புறம் ஓவர் திங்கிங், அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயம் நடந்துருச்சு, எப்ப பார்த்தாலும் அதே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, திரும்ப திரும்ப திங்க் பண்றது. அப்புறம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா காற்றின் சக்தி இம்பேலன்ஸா இருக்கு. நான் தான் நல்லா மூச்சு எடுக்கிறேனே, நான் தான் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேனே, நான் தான் இயற்கையான இடத்துல இருக்கேனே, அது வெளியிருக்கக்கூடிய காற்று நம்ம உடம்புக்குள்ள அந்த காற்று முழுமையா போய் சேரிக்கிறதா, அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? காற்றின் சக்தி இம்பேலன்ஸாக இருக்குது. அப்ப காற்றின் சக்தி இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விரல் இருக்கு பாருங்க, அது என்ன விரல்? இது அந்த ஆள்காட்டி விரல் தான். ஆள்காட்டி விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கோங்க 2 கையிலையும். மற்ற விரல் 3 விரல் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பேர்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முத்திரைக்கு பேர்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இதை முத்திரை வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, அந்த முத்திரைக்கு பேர் என்ன சார், என்ன பண்ண போறீங்க இது பேர் தெரிஞ்சு? அப்புறம் கத்துக்கலாம், நம்ம அந்த கிளாஸ்ல கத்துக்கலாம். இதை வந்து கிட்டத்தட்ட 8 days கிளாஸ் இருக்கு.
சரிங்களா? பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட் 8 days கிளாஸ் இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் கத்துப்போம். நம்மளோட சக்கராஸ், நம்ம ஹார்மோன்ஸ், ஒரு நெருப்பு சக்தி அது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன ரீசனால அது இம்பேலன்ஸ் ஆகுது, என்னென்ன ரீசன் பண்ணி செஞ்சு சரி பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், முத்திரைகள் மட்டும் வேற என்னெல்லாம் பண்ணலாம்ன்ற நிறைய விஷயம் இருக்காது. ஒண்ணு கத்துக்கலாம். சரி, இப்ப முத்திரைகள் மட்டும் சும்மா அப்படியே அதாவது இது வந்து பேசிக்கான விஷயம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த விரல் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆச்சு அப்படி நேரம் கண்ண மூடி உட்காந்துருப்பாங்க. இது வந்து சின்ன முத்திரைன்னு சொல்ல நிறைய விஷயம் இந்த முத்திரை வந்து தொடர்ந்து 40, இதுவும் தாங்க காட்டன் முத்திரை. தொடர்ந்து 40 தினம் செய்யணும். டெய்லி 15 மினிமம் 15 நிமிஷம் செய்யணும். சிலர் கேட்பாங்க, நான் ஃப்ரீ இல்லத்தரசியா தாங்க இருக்கேன், நான் வீட்டுல தாங்க இருக்கிறேன் நானு, அதனால காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு நைட்டு ஒரு செய்யலாம் கேட்டா அப்படி வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சாலே போதும். நம்ம உணவு கிடையாது 3 வேளை எடுத்துக்கிறதுக்கு, அடிக்கடி செய்யறது தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு, இது மருந்து. சரிங்களா? சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். சைடு எஃபெக்ட் அப்படின்னா சைடு எஃபெக்ட் என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள். பக்க விளைவு நல்ல விளைவுகளா கூட இருக்கலாம்ல. அது முக்கியமா காற்றுக்கான முத்திரை செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, மூளைக்கு தேவையான அளவு பிராணசக்தி போய் சேரும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சைடு எஃபெக்ட் கெட்ட விளைவுகள் நினைச்சிட்டு இருக்கோம். அது பேட் எஃபெக்ட். இப்படி வச்சுக்கலாம், பேட் சைடு எஃபெக்ட். நமக்கு இருக்குது குட் சைடு எஃபெக்ட். மூளைக்கு பிராணசக்தி முழுமையா போய் சேரும். உடம்புக்குள்ள பிராணசக்தி முழுமையா போய் சேரும் போது உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும் உடம்பு. அப்ப காற்றின் முத்திரை செய்யலாம். அப்ப பதட்டம் இருக்காது, ஓவரா திங்க் பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. எஸ், திஸ் இஸ் சிச்சுவேஷன். எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது ஆகாயம். ஆகாய சக்தி எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, சரியான வழியில தூங்குறதுனால ஆகாய சக்தி கிடைக்குது. அதுக்கு டே ஃபுல்லா தூங்க சொல்லல. நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணி தூங்கிடணும், காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கலாம். சரிங்களா? ஆகாயத்துக்கான விரல் எதுன்னு பார்த்தா நடுவர். ஆகாய சக்தி இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னாலே லேக் ஆஃப் கிளாரிட்டி. வாழ்க்கையில வந்து ஒரு என்ன பண்றோம்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏதோ ஒரு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இல்லாம ஏதோ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கு. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ தெரியல, இப்ப வாழ்க்கையில ஏதோ சம்திங் அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்ட என்னன்னு பார்த்தா ஆகாய சக்தி உடம்புல இம்பேலன்ஸ் ஆக இருக்கிறது. அப்ப ஆகாய சக்தி பேலன்ஸ் பண்றதுக்கு நடுவிரல் நுனியையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். தூக்கம் சரியாக ஆகாய சக்தி பேலன்ஸ் ஆகும் நைட்ல. இப்ப நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராங்க, ஷிஃப்ட் மாறி மாறி வருது. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது ஆகாய சக்தி நிச்சயமாக இம்பேலன்ஸ் ஆகும். அப்ப இந்த முத்திரை வச்சா பேலன்ஸ் ஆக முடிக்கிற நிச்சயமா பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு? இப்படி சொல்றத பார்த்தா எல்லாமே இருக்கிற மாதிரிதான் இருக்குல்ல. டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, என்னங்க பதட்டமா இருக்குது, நிச்சயமா பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. மனசு சொன்ன கேட்க மாட்டேங்குது, அது பாட்டு இஷ்டத்துக்கு தறியெட்டு போயிட்டு இருக்கு, நம்மளை போட்டு புழிஞ்சு எடுக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? 5 எலிமெண்ட் டேமேஜ் தான் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? திங்க் பண்றோம். என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு ஐடியா கொடுங்க பார்ப்போம். சரி, இப்படி ஒரு முத்திரை இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. கட்டை விரல், அப்புறம் அடுத்தது என்னது? ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரல், அடுத்தது நடு விரல், அடுத்தது மோதிர விரல், சுண்டு விரல். இந்த 5 விரலும் ஒன்னா சேர்ந்து இருக்குங்களா? யாராவது வீடியோ ஆன் பண்ணி காமிங்க பார்ப்போம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விரல் 5 விரல் எப்படி சேருதுன்னு பார்ப்போம். யாராவது ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணுங்க. எஸ், சூப்பர். எஸ், இந்த முத்திரை பேரு சமான முத்திரை.
சரிங்களா? இந்த முத்திரை பேர் சமான முத்திரை. இந்த சமான முத்திரைங்கிறது உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரியல, வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல, மனசு போட்டு குழப்புது, டென்ஷனா இருக்கு, பிரஷரா இருக்கு, பினான்சியல் இஷ்யூ இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு 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 கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது வாழ்க்கையில. இந்த மாதிரி மனசு போட்டு இப்படி பின்னி பெடல் எடுக்குது, உடம்புலையும் தெரியல, வலிக்குதான்னு தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அரிக்குதுன்னு சொல்ல முடியல, டயர்டா இருக்குன்னு கேட்டா, பசி இருக்குன்னு கேட்டா இல்ல, அந்த மாதிரி ஒரு போட்டு படுத்தி எடுக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த சமான முத்திரை தொடர்ந்து 48 நாள் செய்யும் போது உடம்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிவிடும். இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்டுமே பேலன்ஸ் ஆகிவிடும். இப்ப உடனே நம்ம கேட்போம், அதுக்கு இந்த முத்திரை மட்டுமே பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு தனித்தனியா? தனித்தனியா பண்ற ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, கிளாரிட்டியா இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கு, எவ்ரிதிங் நைஸ் குட், பட் என்னமோ தெரியல, பணம் மட்டும் எனக்கு வந்து சேர மாட்டேங்குது. அப்ப என்ன முத்திரை, என்னென்ன விரல் சேர்க்கணும்? துண்டு விரலும் கட்டை விரலும். Thumb and ring finger. ஓகே, சூப்பர், சூப்பரா சொன்னீங்க பதில். சரிங்களா? அந்த மாதிரி இது ஸ்பெஷலிஸ்ட். இது என்ன நடக்குதுன்னே தெரியல வாழ்க்கையில, எப்படி இருக்கணும்னு தெரியல வாழ்க்கையில, என்ன பண்றதுன்னு புரியல, ஒரு டைரக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன உடம்பும் ஒரு மாதிரி போட்டு படுத்தி எடுக்குது, வயிறு சாப்பிடவும் முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியல, இந்த மாதிரி என்னமோ உடம்புலயும் மனசுலயும் போட்டு படுத்தி எடுக்குதுன்னா சமான முத்திரை தொடர்ந்து 48 நாள் செஞ்சாலே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிவிடும். அப்ப மனசுக்கும் உடம்புக்கும், மனசுக்கும் பஞ்சபூதங்களுக்கும், வாழ்க்கைக்கும் பஞ்சபூதத்துக்கும், நம்ம உடம்புக்கும் பஞ்சபூதத்துக்கும் எல்லாமே டைரக்டா கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம கிளாஸ் 8 நாள் கிளாஸ் இப்ப நம்ம பாருங்க, இந்த 1 ஹவர்ல 5 பூதத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். ஓரளவுக்கு ஏதோ 2-3 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பஞ்சபூதம்னா என்னது, அந்த பஞ்சபூதத்துல இம்பேலன்ஸ் ஆனா என்னெல்லாம் நடக்கும், அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஓரளவு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம 8 நாள் கிளாஸ்ல வெறும் நிலம் பத்தி 1 மணி நேரம் கத்துப்போம். அப்ப எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டா, எதனால நமக்கு இம்பேலன்ஸ் ஆகுது. இப்ப நம்ம தினமும் ஒரு முத்திரை பண்ணிட்டு இருக்காங்க, தினமும் நான் சமான முத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு டெய்லி சமான முத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், டெய்லி காலைல உட்காந்து சமான முத்திரை பண்றேன். 48 நாள் நல்லா இருக்கு, லைஃப் நல்லா இருக்கு, ஏதோ ஓரளவு பரவாயில்ல. 49 நாள் சமான முத்திரை பண்ணல, சரி முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு லைஃப். அப்ப என்ன காரணம்னு கேட்டா, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? அந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, இந்த மெடிசன் எடுத்துக்கும் போது, இந்த முத்திரைகள் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் ஆகுது, திரும்ப அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஏன்னா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் ஆகும். அப்ப நமக்கு எந்த பஞ்சபூதம் இம்பேலன்ஸா இருக்கு, அந்த பஞ்சபூதம் ஏன் இம்பேலன்ஸா இருக்கு, அந்த பஞ்சபூதத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு இயற்கையாக நம்ம என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்றோம், அந்த தப்பு எப்படி ஸ்டாப் பண்றது. இதை தவிர நம்ம ஹார்மோன் கூட, சக்கராஸ் கூட எப்படிலாம் பஞ்சபூதங்கள் கனெக்ட் ஆயிருக்கு, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன. வெறும் இந்த விஷயம் மட்டும் இப்ப நம்ம ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோமா, 15 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இந்த 15 பாயிண்ட் மட்டும் தான் வாழ்க்கைன்னு கேட்ட இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. உடம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மனசு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், எமோஷனல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இன்னொரு எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாமே பேலன்ஸ் பண்ணிதான் ஆக வேண்டும், எல்லாமே சரி பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அப்ப ப்ராப்ளம் ஸ்டாப், என்ன ப்ராப்ளமோ என்ன தப்பு பண்ணமோ அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கான ரெமிடி எடுத்து சரி பண்ணிக்கிட்டே வரும்போது சரியாயிடுமான்னு கேட்டா நிச்சயமாக வாழ்க்கை மாறிவிடும், சிறப்பாக மாறிவிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம், ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு வாயு முத்திரை. வாயு எதுங்க, நீர், காற்று. காற்றுதானே வாயு, காற்று எதுங்க விரல்ல, ஆள்காட்டி விரல். மைண்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு எர்த், துண்டு விரல். எர்த் மோதிர விரல். ஆமாம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம், லைஃப்ல ஒரு பேட்டர்ன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு.
ஏன் திரும்ப திரும்ப நடக்குது? ஒரு பிரச்சனை வருதுங்க, சரி ஓகே அது இப்ப சால்வ் ஆயிடுச்சு, மறுபடியும் அதே பிரச்சனை வருது, ஏன் வருது? என்னமோ தெரியலங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் நடந்துச்சுங்க, இப்ப மறுபடியும் அதே மாதிரி ப்ராப்ளம் நடக்குதுங்க. அப்ப ஒரே மாதிரியான விஷயம் ரிப்பீட்டடா நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு சின்ன வயசுல அப்படி பதிய வச்சிருக்காங்க. அப்படி இருக்கலாம், ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு, நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸா இருந்துகிட்டே இருந்தால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நிலம், நீர், நெருப்பு, காற்று 25% இம்பேலன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டினியூஸா இருந்தால் அதனால என்ன ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்டிருப்போம், முத்திரைகள் செஞ்சிருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம், திரும்ப அது ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா ஃபயர் தான் ப்ராப்ளமா இருக்கு. நெருப்பு சக்தி சரியாக இருக்கும்போது என்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம், எதை சரி பண்ண தெளிவாக தெரிஞ்சு நம்ம சரி பண்ணிட்டோம்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன் பிரேக் வராது, பிரேக் ஆக வேண்டும். ரிப்பீட்டடா அவர்களுடைய பேட்டர்ன் பிரேக் ஆக வேண்டும். நெருப்பு சக்தி பிளஸ் அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும். அப்ப ரிலேஷன்ஷிப் நல்லபடியா இருக்கிறதுக்கு வாட்டர் ஹீலிங் இது பேசிக்கா. சரிங்களா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இதை தவிர என்ன நிறைய இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மசில்ஸ் கூட சம்பந்த, தசை சதை கூட எலும்பு கூட எந்த சக்கரா கனெக்ட் ஆயிருக்கு, அது எந்த சக்கரா கூட எந்த பஞ்சபூதம் கனெக்ட் ஆயிருக்கு, ஏன் அது இம்பேலன்ஸ் ஆகுது, இம்பேலன்ஸ் சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இனிமே அது ரிப்பீட்டட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. அந்த 8 நாள் கிளாஸ்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நிலம், செகண்ட் டே நீர், தேர்ட் டே நெருப்பு, 4வது நாள் காற்று, 5th டே ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களை கத்துக்கிறது மட்டும் இல்லாம 6வது நாள் எமோஷனல் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம் இந்த பஞ்சபூதங்கள் கூட சேர்ந்து. 7வது நாள் எனர்ஜி அலைன்மெண்ட், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி எனர்ஜி அலைன்மெண்ட் பிராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 8வது நாள் டோட்டலா இன்னர் ரீசெட் ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணா பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆகும் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சு அதை பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வெறும் முத்திரைகள் மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஒவ்வொரு நாளும் டெய்லி 1 hour கிளாஸ் இருக்குங்க. எப்பன்னு கேட்டா காலையில 6 மணில இருந்து 7 மணில கிளாஸ் இருக்கும். சாரி, டெய்லி கிடையாதுங்க. இது எப்படின்னா 1 to 1 நாள் இருக்கும். 1 to 1 நாள் அப்படின்னா இது வந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கணும். செவ்வாய் வாரத்துல 2 நாள், செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கும் இந்த கிளாஸ். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நடக்கும். அப்ப 8 கிளாஸ் போது வாரத்துக்கு 2 கிளாஸ், 4 வாரம் இருக்கும். இதுல முத்திரைகள் சிம்பிளா இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான முத்திரைகள் கத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாம பஞ்சபூத மூச்சு காற்று கத்துக்க போகிறோம். எனர்ஜி பிரீத்திங் டெக்னிக் கத்துக்க போகிறோம். அது எப்படி வாழ்க்கையில லைஃப்ல என்ன சொல்லலாம், லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி கொண்டு போறதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதையும் தவிர சப்போஸ் யாராவது 1 நாள் 2 நாள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியலங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ரெக்கார்டிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். நீங்க எனி நம்பர் ஆஃப் டைம் பார்த்துக்கலாம் அந்த ரெக்கார்டிங்க. சரிங்களா? சரி, இந்த 8 நாள் கிளாஸ் முடிஞ்ச பிறகு எப்படி இருப்பீங்க? இந்த 8 நாள் எதற்காக கத்துக்கணும்னு கேட்டா, மைண்ட் காமா இருக்கும், உங்களுடைய தாட் பேட்டர்ன் மாறி இருக்கும், ஒரு கிளியரான திங்கிங்ல இருப்பீங்க. எப்ப கிளியரா திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்களோ டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பா இருக்கும், சரியாக இருக்கும். எப்ப கிளியரா திங்க் பண்ணி மைண்ட மனசை வந்து சரி பண்ணி அமைதியா வச்சு டிசிஷன் சரியா எடுக்கும் போது ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப் நான் சொல்றது ஒய்ஃப் மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, ஸ்பவுஸ் மட்டும் கிடையாது, அப்பா அம்மா எல்லாருக்கூட ஒரு ரிலேஷன்ஷிப். ஆபீஸ்ல பார்த்தா 4 பேர் நம்ம கூட பழகுவாங்க, பிசினஸ்ல பார்த்தா நம்ம கீழே ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு தேவைதான். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமா மணி ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். எங்க தடை இருக்கு நம்ம தடையை நீக்க வேண்டும்.
இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்? கான்பிடன்ஸ் செம்ம லெவல்ல இருக்கும். எஸ், நம்மளால முடியும்ப்பா, நம்மளால இந்த வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும், ஜெயிக்கவும் வாழ முடியும், சூப்பரா வாழலாம் இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பயங்கரமான கான்பிடன்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த பயிற்சி வகுப்பு வந்து 10ஆம் தேதி மார்ச்ல நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. காலையில 6 to 7 நடக்கும். சொன்ன மாதிரி அல்டர்னேட்டிவ் டேஸ் நடக்கும். 10ஆம் தேதி என்ன கிழமைங்க? செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகும். முருகோட அருளால செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகி நமக்கு ரெகுலரா நடக்கும். ஆக்சுவலா இதோட ஃபீஸ் வந்து 5253, 5253. இது 7ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள நீங்க கட்டிட்டீங்கன்னா 3232. சரிங்களா? இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் கேட்டா, ஏற்கனவே நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு கோர்ஸ், அது எந்த கோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளவர் மெடிசன் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்திருந்தோம், அது ரேக்கி படிச்சிருக்கேன், ரேக்கிக்கு லெவல் 1 மட்டும் தான் முடிச்சிருக்கேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? 1500. அப்படியே பாதி. சரிங்களா? சார் நான் மொபைல் நம்பர் நியூமராலஜி கத்துட்டு இருக்கேன் சார் இப்ப உங்ககிட்ட. சரிங்க சார். இப்போ எனக்கு 1500 தான் ஃபீஸா சார்? ஆமாங்க சார், உங்களுக்கு 1500 தான். ஓகேங்க சார். ஓகே சார், வந்து மொபைல் நம்பர் நியூமராலஜி கத்துட்டு இருக்காரு. மொபைல் நம்பர் நியூமராலஜி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு? சார் நம்மளுடைய நம்ம வாழ்க்கையவே நம்ம நம்பர்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. சூப்பர் சார். எந்தெந்த நம்பர் நம்ம மொபைல் நம்பர் இருக்கக்கூடாது, எந்த நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ சார், கேக்குது சார், கேக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சோ அப்ப எப்படி நம்ம பயன்படுத்துறது, அந்த நம்பர்ஸ் வச்சு எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 1500 தான் சார் ஃபீஸ், மொபைல் நம்பர் நியூமராலஜி ஏற்கனவே படிக்கிறதுனால. ஓகேங்க சார். ஓகே, வேற யாரோ தம்ஸ் அப் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சார். இப்போ வர 13ஆம் தேதி உங்க இதுல பஞ்சபட்சி சாஸ்திரம் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி. இது கிளாஷ் ஆகுமா சார்? கிளாஷ் ஆகாது சார். அது 14 days கோர்ஸ் சொல்லி ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமாங்க சார். அது என்னன்னா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். காலையில 6 to 7 நடக்கும். ஓகே. சரிங்களா? கொல்லிமலை ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிங்க, அது என்ன சார்? அது பிசிக்கல் அது? கொல்லிமலை ட்ரைனிங் ப்ரோக்ராம் போன சார் முடிஞ்சது. 3 நாள் கிளாஸ் சார். அது ஸ்ட்ரெயிட்டா அங்க டைரக்ட் கிளாஸ், லைவ் கிளாஸ். அது நெக்ஸ்ட் எப்போ சார் வரும் அது உங்ககிட்ட? நெக்ஸ்ட் மே, ஜூன்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க. கொல்லிமலை கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். இந்த பஞ்சபக்ஷி சாதம் அது என்ன பெனிஃபிட்ஸ்? ஓகே, பஞ்சபட்சிங்கிறது நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா எந்த நேரத்துல செய்யணும், எந்த காலத்துல செய்யணும், நம்ம நார்மலா பொதுவா பாக்குறோம். நல்ல நேரம் எது, யமகண்டம் எது, ராகு காலம் எதுன்னு நம்ம பொதுவா பார்த்து நல்ல நேரத்துல செய்யறோம். அது நம்ம சக்சஸ் ஆகுதான்னு கேட்டா ஓரளவு சக்சஸா தான் ஆகுது. ஆனா ஒவ்வொருத்தருக்குமே தனியா பஞ்சபட்சின்னு ஒண்ணு இருக்கு, பட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒருத்தருக்கும் பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க. அந்த பஞ்சபூதங்கள்ல நீங்க எந்த பட்சியில இருக்கீங்க தெரிஞ்சு உங்களோட பட்சி அரசு நேரத்துல இருக்கும்போது, அதாவது உங்களுக்குன்னு தனி நேரம், நல்ல நேரம் வரும். அந்த நேரத்துல அந்த விஷயம் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல் அதிகமாகும். சரிங்களா? பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அநேகமா 10ஆம் தேதியில. ஹலோ. எஸ், போட்டுட்டேன் சார், நானே மியூட் போட்டுட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது சாஸ்திரங்கள்லயே நம்பர் 1 சாஸ்திரம், மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். 64 கலைகள் இருக்கு பாருங்க, அதுல நம்பர் 1. அதுக்கப்புறமா சரசாஸ்திரம், சரம் சம்பந்தப்பட்டது, மூச்சு காத்து சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறமா ஜோதிட சாஸ்திரம், அதுக்கப்புறமா வாஸ்து சாஸ்திரம், அதுக்கப்புறம் மத்த எல்லாமே வருது. அப்ப பஞ்சபட்சி ஒரு சொல்லுங்க சார். ஹீலிங் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆமாங்க சார். கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு தேவதை அல்லது தெய்வங்கள் உங்களுடைய சப்போர்ட்ல இருப்பாங்க. நிச்சயமா சார்.
இந்த பஞ்சபட்சி அஸ்ட்ராலஜி இதை பத்திலாம் எடுத்துக்கிறீங்க, அதுவே அதுவே பெரிய விஷயம் தானே. healing. ஓகே, இப்ப எனக்கு ஹீலிங் தெரியும், பிளஸ் இந்த பஞ்சபட்சி சாரம்லாம் பார்க்கிறோம், எல்லாமே கத்துக்கிறோம். சித்தருங்க வந்து இது மாதிரி விஷயத்திலே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்து கொடுத்தது சித்தர்கள் தான். ரோம மகரிஷி, போகரையா, காகபுஜுண்டர், அகத்திய மாமுனிவர் இவர்களால் இயற்றப்பட்டதுதான். சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆனதை தான் சொல்றாங்க. இவர்களால் தானம். அதான் சார், இவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். இல்ல நான் என்ன கேக்குறேங்க சார், மெயின் ஆனதை தான் போதிக்கிறாங்க சித்தருங்க. அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் போதிச்சது மெய்ஞானம் தானே சார்? என்னங்க சார்? பஞ்சபட்சி சாஸ்திரமும் மெய்ஞானம் தான், அது ஒரு ஞானம் தான். மெயின் ஆனா என்னங்க சார்? உண்மையை அறிவது. மெய்ஞானம்னா உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது, மெயினா உண்மையை தெரிந்து கொள்வது. இந்த வாழ்க்கை சரியான முறையில் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை கரெக்டா கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை முழுமை அடைவதுதான் மெய்ஞானம். தன்னை அறியறதுதான் சார் மெயின் ஆனம். அது வேற டெக்னிக் சார். அதுக்கு நீங்க 96 தத்துவங்கள் கத்துக்கணும். அதை கத்துக் கொடுத்தா நம்ம சித்தர்கள் தான். 96 தத்துவங்கள்ல அகத்தத்துவம் 36, புறத்தத்துவம் 60, அதை தனித்தனியா கத்துக்கணும். அதுலயும் பஞ்சபூதங்கள் வருது, அதுலயும் ஆணவம், கண்மம், மாயை வருது. சரிங்களா? அந்த மெய்ஞானம்ங்கிறது அது வேற. சரி, அதை கத்துக்கிட்டு நம்மளால இந்த வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டா, இந்த வாழ்க்கையில வெளியில வர்றதுக்கு அது கத்துக்கலாம். ஆனா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழ வேண்டும், நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படுகிறது. இப்ப நீங்க உணவு எடுத்துக்கிறீங்க, சாம்பார் எடுத்துக்கிறீங்க, சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் எடுத்துக்கிறீங்க. எதுக்கு விதவிதமா நம்ம கத்துக்கிறோம்? நம்ம உடம்புக்கு தேவை ஹெல்த். அதுக்கு அதை மட்டும் எடுத்துக்க, ஒரு சாம்பார் சாதத்தை மட்டும் எடுத்துக்கலாம், தொட்டுக்கவே வேண்டாமே. நம்ம கண்ட்ரில சாம்பார் சாதம், ரசம் சாதம் சொல்றோம், வேற கண்ட்ரில வேற உணவு எடுத்துக்கிறாங்க. எதற்குன்னு கேட்டா, நான் என்ன கேக்குறேன்னா மெயின் ஆனங்கிறது மெயிங்கிறது உடல் மட்டும் சார். அதாவது நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா நான் பேசுவேன், நான் பேசும்போதே நடுவுல குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற பதில் எப்படி உங்களுக்கு புரியும் சார்? நிச்சயமா நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா தான் இருக்கீங்க, அதனாலதான் இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க. சரிங்களா? மெய்ஞானம் அறிந்து கொண்டு நம்ம முக்தி அடையலாம். நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். ஆனா அது மட்டும் போதுமான்னு கேட்டா நிறைய விஷயம் கத்துக்கணும். இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம கத்துக் கொடுக்குற விஷயம் எதுவுமே நம்ம நேத்து கண்டுபிடிச்சு நீங்க நம்ம சொல்லிக் கொடுக்கல. பஞ்சபூதங்கள் பல காலமாக இருக்கக்கூடியது. நான் யாரு? நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் யார் சொல்லி கொடுத்திருக்காங்க? நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரசாஸ்திரம் யார் சொல்லி கொடுத்தாங்க? சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜோதிட சாஸ்திரம் யார் சொல்லி கொடுத்தாங்க? அதுவும் சித்தர்கள் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. வாஸ்து சாஸ்திரம் யாரு? அதுவும் சித்தர்கள் தான். அப்ப எல்லாமே சித்தர்களால் சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் மெய்ஞானம் மட்டும் போய் கத்துக்கிறேன் அப்படின்னா 96 தத்துவங்கள் தாராளமா கத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க சார். சரிங்களா? சரிங்க சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சிலம்ப வாத்தியாரா இருக்கிறேன் சார். மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், மாஸ்டர். சூப்பர் சார், சிலம்பம் அருமையான விஷயம் சார். அது அப்புறம் யோகா, மெடிடேஷன், தியானம் அதெல்லாம் பண்ணிட்டு. அருமை சார், அருமை சார். முழுமையான வாழ்க்கை தியானம் தான். கரெக்ட். பொழப்புக்கோசரம் அந்த மாஸ்டர். அததான் நானும் கேக்குறேன். அப்ப நீங்க மெய்ஞானத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை வாழ முடியுமான்னு கேட்டா, பணம் வேணுமே, பணம் சம்பாதிக்கணுமே, குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம இங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும்னாலே ஒரு ஃபீஸ் கட்டணும். எனக்கு மெய்ஞானத்தை நான் கத்துக்கிறேங்க, நான் ஃபாரின் போறேன், எனக்கு ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தாங்க. இந்த புற வாழ்க்கை வாழணும்னா ஒரு பொருள் உதவி. எஸ், நிச்சயமாக தேவைப்படுகிறது. அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் அருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. அது யாரு? அதுவும் ஒரு சித்தர் தான் சொல்லியிருக்காரு, அவர் திருவள்ளுவர். அவ்வளவுதான்.
வள்ளுவர் சொல்லுகிறார். அவரும் சித்தர் தானே? சித்தர் சார், எஸ், பாரதியாரும் சித்தர் தான். ஆமா. ஆக மொத்தம் நம்ம கத்துக் கொடுக்கிற விஷயம் எல்லாமே அவங்களோட வழியில வர்றதுதான். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லது சார், நல்லது. நல்லது சார். சரிங்களா? இது 10ஆம் தேதி காலையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. காலையில 6 to 7 கிளாஸ் நடக்கும். ரெக்கார்டிங் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க படிக்கல, அவங்களோட ஃபீஸ் 1500. இல்லங்க இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹீலிங் ஹேண்ட்ஸ்குள்ள வரேன், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஃபீஸ் 7ஆம் தேதி நாளைக்குள்ள பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து 3232 ரூபாய் தான். அதாவது 3232. சரி சார், பார்த்திபன் சார், ராணிப்பேட்டையிலிருந்து. சொல்லுங்க சார். சார், நான் உங்ககிட்ட பஞ்சபட்சி, அட்வான்ஸ் பஞ்சபட்சி, மலர் மருத்துவம் இதெல்லாம் முடிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கு சார், சொல்லுங்க சார். நமக்கு எவ்வளோ சார் வரும்? 1500 தான் சார். சரிங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நன்றி சார். ஓகேங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல எனக்கு எதுவும் இல்லை சார். ஓகேங்க சார், வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? குருஜி, நான் பாதியில தான் வந்தேன். லைட்டா அந்த என்னன்னு மட்டும் சொல்லுங்க குருஜி. உடம்புல பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குது, பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸா இருந்தா என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, அது பேசிக்கா தெரிஞ்சுக்கூடிய ஒரு முத்திரைகள் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம் மேடம். இப்ப இது ரெக்கார்டிங் இருக்கு. இப்ப நம்ம கிளாஸ் நடத்திட்டோம், இது ரெக்கார்டிங் இருக்கு. நான் குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்றேன், அப்லோட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நீங்க முழுசா கூட பார்த்துக்கோங்க. பேசிக்கா இதான் மேடம். பஞ்சபூதங்கள்லாம் என்னது, நம்ம உடம்புக்குள்ள எப்படி இயங்குது, இம்பேலன்ஸ் என்ன ப்ராப்ளம், மனசுல வரக்கூடிய ப்ராப்ளம், வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளம் எப்படி, அது சரி பண்றதுக்கான சின்ன சின்ன முத்திரைகள். இதான் மேடம் இப்ப பேசிக்கா சொல்லியிருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், எனக்கு கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனால எனக்கு அடிக்கடி இந்த மூச்சு வாங்குறது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. சரியா இருக்கு. புரியல சார், திரும்ப சொல்லுங்க. சாரி சார், சரியா கேட்கல. இல்ல சார், எனக்கு கொரோனா பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வந்தேன். அதான் ஸ்டெப்ஸ் ஏறினாலும் ரொம்ப தூரம் நடந்தாலும் ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்குது. ஓகேங்க சார். இந்த மூச்சு காத்து இந்த பயிற்சி ஜாயின் பண்ண சரியா இருக்கு. அதாவது இந்த பயிற்சி ஜாயின் பண்ணி இத சொல்லிக் கொடுக்குற சில பயிற்சிகள் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா ஏதோ ஒரு பஞ்சபூதம் இம்பேலன்ஸா இருக்கு, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. சரியாகிவிடும். ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே, என்னோட ஜிபே நம்பர் எல்லாமே, பேங்க் டீட்டெயில் உங்களுக்கு எல்லாருமே குரூப்லயும் ஷேர் பண்றேன் நானு. நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுறேன். 10ஆம் தேதியில இருந்து கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார், இதோட ரெக்கார்டிங் குரூப்ல போடுவீங்களா சார்? நிச்சயமா சார், குரூப்ல ஷேர் பண்றேன் சார். ஓகே சார், நன்றி. ஓகேங்க சார், நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகேங்க, இதெல்லாம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ண, பொறுமையா அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சார் சொல்லுங்க சார். சார், இது மொபைல் நம்பர் நியூமராலஜி கிளாஸ் சார். இந்த நம்பர் 6 வரைக்கும் தான் சொல்லியிருக்கீங்க, இன்னும் 7, 8, 9 சொல்லணும். ஆமாங்க சார், இனிமேதான் வரும் அது. அந்த பரிகாரத்துக்கு சொன்னீங்களே சார். ஆமா சார், அடுத்த வீக் கிளாஸ் இருக்கு. ஓகேங்க சார், நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு எடுத்துடலாம். நம்ம அதெல்லாம் டியூஸ்டே இந்த கிளாஸ்னு சொல்றீங்க, அப்புறம் இந்த கிளாஸ் எப்ப சார்? நடுவில் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு நம்ம நடத்திடலாம் சார் கிளாஸ். ஓகே சார். அதாவது ஒரு கிளாஸ் 8 கிளாஸ் நம்ம வச்சிருந்தோம். அது ஏற்கனவே 10 கிளாஸ் போயிடுச்சு மொபைல் நம்பர் நியூமராலஜி. ஆமாங்க சார். இன்னொரு கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு, அதாவது நம்ம சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார். எப்படி இருந்தாலும் ஓகே சார். எக்ஸ்ட்ரா 2-3 கிளாஸ் ஆனாலும் நம்ம சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார், நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க மேடம். ஆன்மீகத்துல தேடல் இருக்கிறவங்களுக்காக ஏதாவது ஒரு கிளாஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க சார். ஆன்மீகத்துல தேடுதல்ல உங்களுக்கு கிளாஸ் ரெடி பண்ணணுங்களா? எஸ் சார். ஆத்ம மனோசக்தின்னு ஒரு கிளாஸ் இருக்கு மேடம். ஓகேங்க சார். நாம் ஆன்மா என்பதை உணரக்கூடிய பயிற்சி வகுப்பது. ஓகேங்க சார். சரிங்களா? அதை நான் நிச்சயமா வரும்போது சொல்றேன். நான் குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அந்த கிளாஸ்லாம். ஓகேங்க சார். உணவு முறையில இருந்து நிறைய விஷயம் மாற்ற வேண்டியது இருக்கும்.
சார் இப்ப எல்லாமே அது இப்ப வந்து அந்த மௌன நிலை வரைக்கும் வந்துருச்சுங்க சார். ஆனாலுமே கோவம் இந்த மாதிரி இது வந்துட்டே தான் இருக்கு. அதுக்காக தான் சார். கோவம் தான் வந்துட்டே இருக்கு. அப்ப நிறைய இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறது வெளில வருது, வரட்டும். ஓகேங்க. காலியான பிறகு சரியாயிடும். தேங்க்யூ சார். ஓகே மேடம், அதை இன்ஃபார்ம் பண்றேன் நான். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி மேடம். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நம்ம காலையில 10 மணி 10ஆம் தேதி காலைல 6 மணிக்கு மீட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன்.